யாராவது உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்து அதை உங்களால் பண்ண முடியல அப்படின்ற போது உள்ள ஒரு சின்ன வலி மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா? ஒரு கில்ட், ஒரு குற்ற உணர்ச்சி. எத்தனை பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப சின்ன ஹெல்ப்பாக இருக்கலாம், மேபி ஒரு 100 200 ஜிபே பண்ண சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பாக இருக்கலாம், மேபி காரில் ட்ராப் பண்ண சொல்லியிருக்கலாம் எங்கேயாவது. எஸ்பெஷலி நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அந்த மாதிரி கேட்டு நம்ம முடியல அப்படின்னு சொல்லும் போது மேபி அதுக்கு ஒரு ஜெனுவனான ரீசன் கூட இருக்கலாம். அது முடியலன்னு சொல்லும் போது ஒரு சின்ன வலி வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த கில்ட், அந்த வலி, அதை பற்றி தான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். வெல்கம் டு தினே டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. இது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பிரச்சனைங்க. யாராவது நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்டு நம்ம பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கில்ட் வந்துடும். அது நம்மளால் முடியவே இல்லைன்னா கூட. உதாரணத்துக்கு இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஃபோன் பண்ணி, மச்சி இந்த வருஷம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எனக்கு இஎம்ஐ பிடிச்சிருவாங்க, இந்த 15ஆம் தேதிக்குள்ளே இஎம்ஐ வந்துடும், ஒரு 3000 டெஃபிசிட் அனுப்பிச்சி விட முடியுமா அப்படின்னு கேட்குறான். என் அக்கௌண்ட்லேயும் 3000 இல்லை, இருந்தாலாவது கொடுக்கலாம், என்னாலையும் முடியல. ஸோ நான் சொல்லிட்டேன், இல்லை மச்சி சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா என்னால் அந்த கில்ட்டை ஓவர் கம் பண்ண முடியல. என் மனசுக்கு தெரியுது அது ஒரு தேவையில்லாத எமோஷன் அந்த டைமில், ஏன்னா என்கிட்டயும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு எமோஷன் வரும்போது தான் நான் யோசிச்சேன், நான் ஏன் நமக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரி விஷயத்து கூட இல்லை, எஸ்பெஷலி நம்ம வேலையில் இருக்கும்போது நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி நடக்கும். யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு மாதிரி உறுத்தும். ஸோ அதான் கொஞ்சம் ஆழமாக யோசித்தேன், இதுக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கலாக ட்ரிகர்ஸ் இருக்கா, இல்லை நம்ம கல்ச்சராகவே நம்ம இந்தியாவிலேருந்து, இந்தியன் சப்கான்டினென்ட், நம்ம ஊரில் இருக்கவங்கள நோன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு மாதிரி ரூட் அப்படின்ற மாதிரி நம்ம பழக்கப்படுத்தியிருக்கோம். ஒருவேளை இதனாலயா அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இப்போது. ஸோ கில்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எமோஷன், அது ஒரு எமோஷனல் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட், நம்முடைய ஓன் ஸ்டாண்டர்டை மீறும் போது, நமக்குன்னு சொல்லப்படுகிறது விதிமுறைகள், அதை மீறும் போது வர ஒரு அலர்ட், நீ இதை பண்ணுற, தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அந்த கில்ட் அப்படின்றது. ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்குது, ஒரு சூப்பர் ஈகோ இருக்குது. சூப்பர் ஈகோன்றது நம்ம ஈகோ, நம்மளுடைய மனசையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால தான் அந்த மனசாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் வச்சுங்களேன். இன்னொரு வகையில் இது ஷேம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அவமானம். நம்மளையே சொல்கிறது, ஏன்டா இப்படி போய் பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பர்சனோட குரலில் அது சொல்கிறதாகவும் வச்சுக்கலாம். ஸோ எவல்யூஷனாகவே பார்த்தீங்கன்னா கில்ட் அப்படின்னு இந்த எமோஷன் தான் நம்ம ஒரு கேவ் மேனாக இருந்ததுலேருந்து இப்போ இருக்க ஒரு நாகரீகமான ஒரு வளர்ச்சி அடைந்த மனித சமூகமாக நம்ம வளர்கிறதுக்கு உதவி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹண்டர் கேதரர், அந்த வேட்டை சமூகமாக இருந்த டைமில் ஒருத்தருக்கு நிறைய வேட்டை அடி, நிறைய மிருகம் கிடச்சிருக்கும், மேபி இன்னொரு குரூப் கிடச்சிருக்காது. இவன் மட்டுமே அதை தனியாக வச்சுருந்து சேவ் பண்ணி வச்சுட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கும் போது அவனுக்கு வர அந்த எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மட்டும் வச்சுட்ருக்கோமேன்ற அந்த கில்ட்டுனால தான் அவன் செல்ஃபிஷாக இல்லாமல் குரூப்புக்கு ஷேர் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நம்ம எவால்வ் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னும் சில சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த மனசாட்சி, இந்த குற்ற உணர்ச்சின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எமோஷன் தான். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க சைக்காலஜி மேஜர், அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க சொல்கிறாங்க, மற்ற எமோஷன்ஸ், அதாவது கோபம், அழுகை, இந்த மாதிரியான எமோஷன்ஸுக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ட்ரிகர் வேணும். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாலோ, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ கேள்விப்பட்டாலோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு வலி மிகுந்த விஷயம் நடந்தாலோ அது ட்ரிகர் ஆகும். ஆனால் இந்த கில்ட் அப்படின்ற எமோஷனுக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் ட்ரிகரும் இல்லாமல் வரக்கூடிய ஒரே எமோஷன் கில்ட் தான். அதனாலேயே நம்மளை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸாக கில்ட் ட்ரிப்பிங் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த கில்ட்டு இருக்கிறது ஓகே,
ஆனால் நம்ம அது ஏன் வந்து ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லும் போது அந்த மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம்? இது ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலி சொல்ல பார்த்தீங்கன்னா, வென் ஐ சே நோ ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் ஜே ஸ்மித்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேட்டை சமூகமாக இருந்தப்போலேருந்து மனிதனுக்கு வந்து ரெண்டு வழிமுறைகள் தான் ஒரு ப்ராப்ளத்தை கையாளுறது. ஒன்று ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஒரு மிருகம் நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நம்ம ஒன்று அதை ஃபைட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஃப்ளை, அதாவது ஓடிடணும். இதுதான் நம்ம கேவ்மேன்லேருந்து நம்ம டிஎன்ஏலேருந்து வர ரெஸ்பான்ஸ். ஒரு விஷயத்துக்கான ரெஸ்பான்ஸ் ஒன்று ஃபைட் ஆர் ஃப்ளைட்டு தான். பட் நம்ம எவால்வ் ஆன ஒரு மனிதனாக நம்மளால் இது ரெண்டுமே இல்லாமல் இன்னொன்றும் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து அசர்ட்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டைரெக்டாகவே கில்ட்டோட ரிலேட் ஆனது. என்னென்னா, மறுபடியும் நான் கேவ்மேன் இதுக்கே திரும்ப திரும்ப போகிறேன். காரணம் என்னென்னா, நம்மளுடைய எல்லாரோட டிஎன்ஏலையும் அது வந்து பதிஞ்சிருக்கு. ஒரு வைல்டு அனிமல் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது ஒன்று நம்ம ஃபைட் பண்ணோன்னா ஒன்று அதை வின் பண்ணுவோம், இல்லை நம்ம வின் பண்ணுவோம். இப்படி தான் இருந்திருக்கு காலங்காலமாக. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம காலேஜ்லேயோ இல்லை ஒரு கார்பரேட் லைஃப்லேயோ நம்ம பண்ணும்போது ஒருத்தர் கூட நமக்கு சண்டை, ஒரு கான்ஃப்ளிக்ட்னு வரும்போது கண்டிப்பாக ஒருத்தர் கொல்ல போகிறது கிடையாது. ரெண்டு பேருமே மனிதர்கள் தான், ஹியூமன் எமோஷன்ஸ் தான் இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேருமே லூஸ் பண்ணாமல் வின்ன்ற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அந்த ஒரு நிலையை தான் என்ன சொல்கிறாங்க, அசர்ட்டிவ்னஸ் அப்படின்றாங்க. இந்த அசர்ட்டிவ்னஸ் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு இதை வளர்த்துக்கிறதுக்கான தேவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம நோ அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லும் போது கில்ட்டியாக ஃபீல் ஆகாமல் இருக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான காரணம் நம்ம ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோன்னா, அது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நம்மளை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ, இல்லை நம்மளை தவிர்த்துருவாங்களோ, லைக் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நம்மளை வந்து எதுலேயும் சேர்த்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, கல்ச்சுரலாகவே இந்தியா மாதிரி ஒரு விஷயங்களில் பெரியவங்க சொன்னால் தட்டாமல் செய்யணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது வந்து ரூட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்ல வச்சுருக்காங்க. ஸோ 20-25 வருஷம் இதே மாதிரி பழக்கப்பட்டுட்டு திடீர்னு ஆஃபீஸில் ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கும்போது நோ அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆக தான் செய்யும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஆனால் நான் ஒரு சில விஷயம் யோசிச்சிருக்கேன். சில பேர் வந்து அசால்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எப்படி? அது எஸ்பெஷலி நான் வந்து இந்தியா விட்டு வெளியே வந்து ஒரு சில இடங்களில் நான் போகும்போது ஒரு சில கல்ச்சர்ஸில் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்குறதில்ல அவங்க. எனக்கு இப்போது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலை நிறையா இருக்குது, நீ எடுத்துகிட்டு வர வேலையை என்னால் செய்ய முடியாது, ஸோ நோ. என்னால் பண்ண முடிஞ்ச, ஐ மீன் இஃப் ஐம் ஏபிள் டு டூ, ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஸ்பேர் டைம் ஃபார் இட். ஸோ அவங்க அதை நோன்னு சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமோ கூச்சமோ கில்ட்டோ அவங்களுக்கு இருக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்லேருந்து வர மக்கள் நிறைய பேர் அதை வந்து தயங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவங்க பர்சனாலிட்டியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப நார்சிஸ்டிக்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. அது அவங்க வளர்ந்த முறையாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு எம்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கலாம். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு அது ஃபீல் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது நான் யோசிப்பேன், நான் எப்படி அவங்களால மட்டும் இருக்க முடியுது, நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த கில்ட் அப்படின்ற ஃபீலிங்கும் நம்மளுடைய கான்ஷியன்ஸ் அப்படின்றதும் வந்து ரொம்பவே நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஏன்னா இது ஒரு இன்னர் மாரல் காம்பஸ், அது ஒரு அலாம் ட்ரிகரிங். நம்ம வந்து தவறாக ஒரு விஷயம் பண்ணும் போது அந்த அலாம் அடிக்கும், அது ஓகே, கரெக்ட். பட் சரியான விஷயம் ஒன்று பண்ணும்போது கூட நம்மளுடைய இயலாமையால் அது இல்லைன்னு சொல்லும் போது கூட அது வருதுன்னா நம்மளுடைய அலார்மை வந்து கொஞ்சம் கேலிப்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மெஷர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக் டிடெக்டர்லாம் வச்சுருப்பாங்க, அது வந்து சர்டன் ஸ்மோக்குக்கு வந்து டிடெக்டர் வந்து வரக்கூடாது. இந்த ஹியூமிடிஃபையரோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு ரொம்ப அதிகமான அளவு போகும்போது கண்டிப்பாக அலாம் கொடுத்தே ஆகணும். ஸோ இது வந்து ரொம்ப
சென்சிட்டிவான ஒரு விஷயம். நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப 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 தெளிவாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். என்னோட காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஒரு பெரிய ஷோரூமில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், ஏசி அந்த மாதிரி பிராண்டுக்கு வந்து சேல்ஸ் ஒர்க் பண்ணுறேன் நான். காலேஜ் அந்த கிறிஸ்மஸ் லீவ் அந்த மாதிரி ஒரு 10-15 நாள் லீவ் வரும்ல அந்த டைமில். அப்போ பண்ணும்போது நான் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டேன் ஒரு பெரிய பிரான்ச்சில். ஸோ அவங்களோட புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி லான்ச் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் மாதிரி போடுறாங்க. அங்கே நிறைய பேர் வேணும்னு சொல்லிட்டு என்னை புக் பண்ணியிருந்தேன். அங்கே போக சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நானும் அங்கே போயிட்டேன். எங்களோட வேலை அதான். நான் ஒரு 18-19 வயசு பையனுக்கு என்ன இருக்கும், நம்ம வந்து அக்ரெசிவாக சேல் பண்ணோம். எவ்வளவுக்கு அளவுக்கு நான் சேல் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இன்சென்டிவ்ஸ் நிறையா வரும், அது அந்த கமிஷன் இருக்கும் அதனால். ஸோ ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஒரு அம்மா, அப்பா, ஒரு குழந்தை. ஃபஸ்ட்டு டைம் அவங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறாங்க. கேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் வேலை பண்ண பிராண்ட் வந்து கொஞ்சம் பெரிய பிராண்ட். இந்த சென்ஸ் அவங்கெல்லாம் ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா இதை விட கண்டிப்பாக ஒரு 1500 ரூபாயாவது அதிகமாக இருக்கும் நான் சொன்ன பிராண்டில். அது இல்லாமல் எங்களுடைய ட்ரைனிங் வழக்கமாகவே வந்து ஒருத்தங்க ஃப்ரிட்ஜ் வாங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டாண்டு, ஸ்டெபிளைசர், இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா பில் போட்டு தான் பண்ணுவோம். ஸோ அது ப்ராக்டிஸ் எனக்கு. நான் என்ன பண்ணேன், ஓகே எனக்கு அப்போ தெரிஞ்சது ஒரு ஈஸியான டார்கெட்டு. இவங்களை நான் வந்து பேசினேன்னா என்னால் இது விற்க முடியும். அதே மாதிரி நான் பில்லும் பண்ணிட்டேன். அவங்க என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்து ஃப்ரிட்ஜு இன்றைக்கி வேணும் வீட்டுக்கு அப்படின்னு. நான் யோசிக்காமல் சொல்லிட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வந்துடும் சொல்லிட்டு. இது வந்து ஒரு 7 மணி அந்த மாதிரி டைமில் வருது. நான் கீழே போய் டெலிவரி செக்ஷனை செக் பண்ணலை, பில் அடித்து அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஒரு 8-8:30 மணி இருக்கும். அந்த டைமில் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்போது அந்த க்ளோஸ் பண்ணும்போது நான் போய்ட்டு கேட்குறேன், அண்ணா இந்த டெலிவரி ஆகிடுமாண்ணா? 7 மணிக்கு போட்டிருக்குப்பா, இன்றைக்கி கண்டிப்பாக வராது, நாளைக்கு தான் வரும் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ட்ரிகர் ஆச்சு. அந்த அந்த அலாம் இது எப்போ ரொம்ப அதிகமாச்சுன்னா, கீழே இறங்கி வந்தப்போ அந்த ஃபேமிலி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துடும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் அந்த பிரான்ச்சில் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள்லேருந்து நான் வேறு பிரான்ச்சில் தான் இருப்பேன், கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு ஒரு சைடு சொன்னாலும், அந்த முதல் தடவை ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறோன்ற சந்தோஷத்தோடு வந்த அந்த குழந்தையோட எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸைட்மெண்ட், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அந்த வண்டி கூடயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள கிராஸ் பண்ணவே முடியல. என்னால் போய் அங்கே சொல்லவும் முடியல, இந்த மாதிரி வந்து என்னால் இன்னைக்கு வராதுங்க அப்படின்னு சொல்லவும் முடியல. ஏன்னா இன்னைக்கு வரும்னு சொல்லி நான் பில் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப தூரம் போகணும், உங்களுக்கு இன்னைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். இது கிட்டத்தட்ட நடந்து ஆச்சு ஒரு 12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இன்னமும் இந்த கில்ட் வந்து எனக்குள்ளேயே இருக்கு. இது வந்து நான் வந்து ஒரு கெட்ட விஷயமா சொல்ல மாட்டேன் நான். எஸ், ஐ எம் கில்ட்டி ஆஃப் மேனிப்புலேட்டிங் தட் ஃபேமிலி, அண்ட் அதை ஃபீல் பண்ணுறது நான் சரின்னு தான் நினைக்கிறேன். நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது சரின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது இல்லைன்னா நான் ஒரு அக்ரெசிவ் சேல்ஸ்மேன், என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, அன்றைக்கி என் டார்கெட் முடிஞ்சுது, அந்த பிரான்ச்சோட ஓப்பனிங் டே நல்லா சேல் பண்ணியாச்சு, நான் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வர்றது அவங்களோட பிரச்சனை. அது என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல. அது நல்ல விஷயந்தான். மேபி ஊரில் சில பேர் சொல்கிற மாதிரி பிழைக்க தெரியாதவனா இருக்கலாம், பட் பரவாயில்ல. அந்த மாதிரியான ஒரு மாரல் காம்பஸ் இல்லாமல் சூப்பராக பிழைக்க தெரியறதுக்கு நான் பிழைக்க தெரியாதவனாகவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்றது தான் என்னோட கருத்தும். இப்போ இந்த லைன்லேயே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது லைக் எப்படி கில்ட்டுன்ற அந்த எமோஷன் வந்து நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோல்டாக ஒரு கைட்லைன் மாதிரி வச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அசம்பாவிதம் வர்றதுக்கு முன்னாடி உங்களை ஒரு வார்ன் பண்ணுற ஒரு எமோஷன் அது. ஆனால் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இதை வச்சு ஈஸியாக நம்மளை மேனிப்புலேட் பண்ணிட முடியும். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க, அது பேர் கில்ட் ட்ரிப்பிங் அப்படின்வாங்க. இது வந்து நம்ம காமனாக எவ்ரிடே இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட பார்க்க முடியும். உனக்கு நான் இவ்வளோ பண்ணுறேனே, ஏன் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? உனக்காக நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வரோம். எஸ், அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க, கொடுக்குறாங்க, அவங்களுக்கான லைவ்லிஹுட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஓகே. பட் முக்கியமான ஒரு சில விஷயங்கள், அதுவும் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்பெஷலி when comes to மேரேஜ், அந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். வேலையில் நடக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கலாம், அது என்னவோ அவங்க மேனேஜரே பாக்கெட்லேருந்து காசு போட்டு அவர் ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரியும் இன்க்ரிமெண்ட் கொடுத்த மாதிரியும், உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்டு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போகக்கூடாதா, இந்த வீக்கெண்ட் மட்டும் வந்து முடிச்சு கொடுத்துட போகிறாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஈஸியாக வந்து அதுக்கு மேனிப்புலேஷனுக்கு உள்ளாகிறோம் அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. காரணம் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய கல்ச்சர் வைஸே நம்ம அந்த மாதிரி பழக்கப்படுத்தியிருக்காங்க. ப்ளஸ் இந்த எமோஷன் வந்து எந்த விதமான ஃபிசிக்கல் ட்ரிகருமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு விஷயன்றது இன்னொரு காரணம். இந்த மேனிப்புலேஷனை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம சென்ஸ் பண்ணுறது, இதை பற்றி பேசும்போது அதே மாதிரி தான் வந்து எப்படி அந்த நம்மளுடைய மனசாட்சியார் கான்ஷியன்ஸுக்கும் கில்ட்டுக்கும் எந்த இடத்துல நீங்கள் லைன் போடுறது அப்படின்றதுல தான் வந்து சேலஞ்சே இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வந்து ட்ரிகரே இல்லை அப்படின்னும் போது ஈஸியாக, அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் அழகாக வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அவங்கள நிறைய பேர் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியாவது யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கில்ட் எனக்கு வளர்கிறதுக்கு உதவுதா, இஸ் இட் ஹெல்பிங் மீ க்ரோ, அப்படி இல்லைன்னா இது எனக்கு கண்ட்ரோல் பண்ணுதா? அந்த கில்ட் உங்களுடைய பர்சனல் வேல்யூஸ் அல்லது மாரல்ஸில் இருந்து அது வருதா, அப்படி இல்லைன்னா ப்ரெஷர்னால் வருதா? அது உங்களுடைய மாரல்ஸ்னால் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆக்ட் பண்ணுங்கள், அது மேலே நடவடிக்கை எடுங்க, அதை வந்து கவனிக்காமல் விட்டுறாதீங்க. இல்லை இது வெளியே இருக்க ப்ரெஷர்னால் வருது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் அந்த கில்ட்டை விட்டுறது நல்லது. அகெயின் இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து இட் இஸ் ப்ரோக்ராம்ட் டு பி பிஹேவிங் நெகட்டிவ்லி ஆர் டு சென்ஸ் டேஞ்சர் சிக்னல்ஸ். அதனால் அது அவ்வளோ ஈஸியாக வந்து அதை வந்து இக்னோர் பண்ண முடியாது. பட் கண்டினியூஸான ஹேபிட்னால இல்லை பழக்கத்தினால இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர்ஸ் ஆஃப் மேனிப்புலேஷன், காலங்காலமாகவே இந்த கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்னொரு விஷயம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பேருக்கு அந்த கில்ட் ஃபீலாகவே ஆகாது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு அது வந்து ரொம்ப அதிகமாக வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வரும். அது அவங்க வளர்ந்த சூழ்நிலையில் இல்லை அவங்களுடைய ஆட்டிடியூட்னால, பிஹேவியரல் பேட்டர்னால இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய டைப் ஆஃப் பர்சனாலிட்டி. ஒரு இன்ட்ரோவர்ட் இருக்காங்கன்னா அவங்க நேச்சுரலாகவே ரொம்ப சென்சிட்டிவ் டு தாட்ஸ். அவங்களுக்குள்ளேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப சுச்சுவேஷன்ஸை ரீவைண்ட் பண்ணி பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து கில்ட்டுக்குள்ளே உள்ளேயே சுழன்றுட்டு அதுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறதான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான எமோஷன்னாலும் அவங்களுக்கு வந்து இதோடைய நேச்சர், இதோடைய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. இந்த விஷயம், இந்த இன்ட்ரோவர்ஷன், இந்த இதை பற்றி ரொம்ப நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நமக்கு. என்னென்னா வந்து 10 பேரில் 4 பேர் அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் நேச்சரோடு இருக்காங்க அப்படின்றதும், ஆனால் இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டுடைய பார்வையிலேயே தான் வந்து பார்க்கப்படுது அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை பற்றி மேபி டீப் டைவ் இன்னொரு நாள் வந்து நம்ம பார்க்கலாம். பிகாஸ்
இன்ட்ரோவர்ட் அப்படின்னாலே ஒரு சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது நமக்குள்ளே. என்னென்னா ரொம்ப ஷையாக இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஒரு வகையில் உண்மையானாலும் ஷைனஸ்க்கும் இன்ட்ரோவர்ட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி வந்து அவங்க வந்து புறக்காரணிகள் மற்ற விஷயத்துக்கு எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்றது பொறுத்து வேரியாது. அவங்களுடைய சென்சஸ் வந்து குழந்தையிலேருந்தே எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இருக்குது. ஸோ கில்ட்டுன்ற டாபிக் வரும்போது இதை டச் பண்ணாமல் நம்ம இருக்க முடியாது. அது கண்டிப்பாக ஒரு பெரிய டாப்பிக்கு. இன்னொரு நாள் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். பட் இன்னையோட பாட்டம் லைன் அதை நம்ம பார்த்ததுலேயே வந்து ஒரு வார்த்தையில் ஒரு வாக்கியத்தில் சுருக்கி சொல்லணும்னா, கில்ட்டுங்கிறது நமக்குள்ளே இருக்க ஒரு மாரல் காம்பஸ். நம்ம தவறு செய்யும்போது நம்மளை வந்து செக்கில் வச்சுக்கிற, இல்லை வந்து ஒரு கண்டிக்கிற நம்மளுடைய இன்னொரு மனசாட்சின்னு சொல்லலாம். நம்மளுடைய கான்ஷியன்ஸை ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபேக்டர். ஈஸியாக அதை வச்சு நம்மளை மேனிப்புலேட் பண்ண முடியும். அந்த மேனிப்புலேஷனுக்கு ஆளாகாமல் ஒரு மாரல் வேல்யூஸோடு இருக்கிறதுக்கு கில்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய கில்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் இல்லாமல் நம்ம வேல்யூஸால் மட்டும் இருக்கணும் அப்படின்றத வந்து திரும்ப ரீட்ரேட் பண்ணி சொல்லுவோம். இன்னும் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம்.